இந்த மாணவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும். உடனடியாக நாங்கள் நாளை பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க உள்ளோம் என்று தமிழக முதல்வர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் சொல்லியிருக்கார். இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி நாங்க எல்லாருமே இங்க எது கூடி இருக்கோம்னா எங்க காலேஜ்ல கூட எங்களை விட மாட்டேங்கிட்டாங்க. அங்க கூட நாங்க போராடிட்டு நாங்க தமிழன் அப்படின்ற ஒரு தமிழன் அப்படின்ற உணர்வோட நாங்க இங்க வந்திருக்கோம். பசங்க மட்டும் இல்ல, பசங்க எத்தனை பேர் இருந்தா என்ன, பொண்ணுங்க நாங்க உட்கார்ந்துருக்கோம். எதுக்காண்டி? ஜல்லிக்கட்டு வரணுன்றதுக்காண்டி. நம்ம ஓபி நம்ம எங்க சிஎம் இப்ப போய் பன்னீர்செல்வம் போய் மோடியை பார்க்க போறாருன்னா அதுவரையும் நாங்க இங்கதான் இருப்போம். மோடி என்ன சொல்றாரு, ஹைகோர்ட்ல என்ன பண்றாங்க, அதுவரையும் நாங்க இங்கதான் உட்கார்ந்துருப்போம். இங்கதான் கடைசி நாங்க உட்கார்ந்துருப்போம். எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வரும். எங்களுக்கு 100% இது கண்டிப்பா ஒரு சக்சஸ் முடியும். அதுவரையும் நாங்க இங்க உட்கார்ந்துருப்போம். நாங்க கண்டிப்பா இந்த போராட்டம் தொடரும். மாணவர்கள் கூடிட்டோம். இதுக்கப்புறம் எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க, அதாவது இந்த போராட்டத்தில் நேற்று இரவு முதல் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இங்க யார் யாரெல்லாம் கலந்துருக்காங்க, நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, தமிழக முதல்வர் அறிக்கைக்கு உங்களுடைய கருத்து என்ன? இங்க மாணவர்கள் மட்டுமில்ல, பொதுமக்களும் சேர்ந்து கலந்துக்கிறோம். நாங்களாம் ஹவுஸ் ஒய்ஃபு, அதுக்காண்டியே கலந்துக்கிறோம். ஜல்லிக்கட்டு கம்பல்சரியா நடக்கணும். ஓபி அங்க போய் பார்த்தாலும் 1000 ரூபா 500 ரூபாய்க்கெல்லாம் சட்டம் கொண்டு வந்தாங்க. அவசர அடி சட்டம் செல்லாதுன்னு 1000 ரூபா 500 ரூபா செல்லான்னு அவசர அடி சட்டம் கொண்டு வந்தாங்க. அதே போல இந்த ஜல்லிக்கட்டுக்கும் அவசர அடி சட்டம் கொண்டுட்டு வரணும். மோடி எங்க போனாரு? அவர் இந்நேரம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாலும் ஏன் வரல? அவசர அடி சட்டம் பொதுமக்களுக்காண்டி வரணும். நாளைக்கு ஓபி பார்த்தாலுமே சரி, எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும்னு சொன்னாதான் நாங்க ஜல்லிக்கட்டை ஆமோதிப்போம். ஜல்லிக்கட்டு நடக்கும்னு சொல்லணும். ஜல்லிக்கட்டு நடக்கும்னு சொல்லி வாடிவாசல் திறந்தாலோலிய இந்த இடத்த விட்டு யாரும் போக மாட்டோம். கடந்த 3 நாட்களாக அலங்காநல்லூரில் போராட்டம் நடத்தக்கூடிய அந்த பொதுமக்கள் இன்று 6 மணி வரை கெடுவிருக்கின்றனர். இந்த சூழலில் தமிழக முதல்வர் நாளை பிரதமரை சந்தித்து அவசர சட்டம் கொண்டு வரும் என்று வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். மாணவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு பற்றி உங்களுடைய கருத்து? சார், எங்களுக்கு நீதி வர்ற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். தமிழ இன்னைக்கு இல்ல, 2000 வருஷமா அடிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்கான். யாரால? வெள்ளக்காரனால அடிமைப்படுத்திட்டு இருக்கான். இப்போ இந்த பொலிட்டிஷியன்ஸால நம்ம அடிமைப்படுத்திட்டு இருக்கோம். இது கடைசி வரைக்கும் முடியாது சார். மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினால் மட்டும்தான் அது முடிவடையும். ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும்போது மாணவர்களுமே போராட்டத்தில் இறங்குவோம். நீதி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் போராட்டத்தை கைவிடுவோம். இது அது வரைக்கும் கைவிட மாட்டோம். தமிழக முதல்வர் அறிவிப்பு பத்தி உங்களுடைய கருத்து? தமிழக முதல்வர் பிரதமர் மோடியை சந்திக்க போறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. என்னவா இருந்தாலும் மோடியை சந்திச்சாலும் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, மோடிக்கான கோரிக்கை அல்ல, உச்ச நீதிமன்றத்திற்கான கோரிக்கை. மோடி அவசர சட்டம் போட்டாலும் திரும்ப உச்ச நீதிமன்றம் தடை செய்யும். அதனால உச்ச நீதிமன்ற நீதிபதி இதுல தலையிடணும். உச்ச நீதிமன்றம் நாளைக்கே இந்த கேஸை உடனே எடுத்து நடத்தி உச்ச நீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கான தடையை உடனே நீக்க வேண்டும். இதுவே மாணவர்களின் கோரிக்கை. தடையை நீக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை வன்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் பேச வரல, மாணவர்கள் மக்கள் ஒரு கோரிக்கை என்னோட வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்க அரசியல் மாணவர்கள் இனம் மொழி இதெல்லாம் கடந்து நாங்க கூடியிருக்கோம். ஆனா இது வரைக்கும் மக்களின் பிரதிநிதியா ஒருத்தவங்க கூட எங்களை பார்க்கல. எங்களை மதிக்கலனா கூட பரவாயில்ல, எங்களை உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க இங்க வந்திருக்கணும். ஆனா வரல. அதை விட்டுட்டு இப்ப மோடியை பார்க்க நம்ம முதலமைச்சர் போறாரு. போயிட்டு அவர் கோரிக்கை எல்லாம் வைக்க வேண்டாம், கட்டளை இடட்டும். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும், வேணும்னு கட்டளை இடணும். அப்படி நாம எல்லாரும் மாணவர்கள் சார்பா மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இல்லைன்னா எங்களோட போராட்டம் தொடரும் தெரிவிச்சுக்கிறோம். இது பாட்டி தாத்தா காலத்துல இருந்து பாரம்பரிய ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருந்தது. இப்ப இந்த 3 வருஷமா இந்த ஜல்லிக்கட்டு இல்லாம எத்தனை மக்கள் உயிரை விடுறாங்க. நாங்க வெறித்தனமா நாங்க இருக்கோம். நாங்க சாகுறது வரையில் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். வாடி வாசல் திறந்தே ஆகணும். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். முதல்வர் சந்திக்க போறதா கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷமானது. ஆனா சந்திச்சு நல்ல தீர்ப்பா வரணும் நாங்க இங்க இருக்கிற எல்லாருக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீ சொல்லுங்கம்மா உங்களுடைய கருத்துக்களை பதிவு. இங்க உடனே முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் இங்க வரணும். மதுரையில நடக்கிற எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கணும். மதுரை, சென்னை, மெரினா, கோவை, வஉசி மைதானத்துல அத்தனை பேரை ஓபிஎஸ் நேர்ல சந்திக்கணும். உச்ச நீதிமன்றத்துல பிரதமர் மோடியை போய் பார்க்கறதுக்கு அவர் யாரு? இங்க மக்களை சந்திக்கணும். அப்ப எதுக்கு நாங்க அவரை ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கோம்? எல்லாரும் இங்க அவர் சந்திக்கணும். இல்லனா இளைஞர்கள் ஓட்டு அவருக்கு கால வர கிடைக்காது. கண்டிப்பாக அதை கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து இந்த உச்சநீதிமன்றமானது உடனடியாக இந்த தடையை நீக்கினால் மட்டுமே தங்களுடைய போராட்டத்தை கைவிடுவோம் என்பது இங்கு உள்ள போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது.